ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மாவை கேப்டன் ஆக்குங்க. மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ள எம்ஐ ரசிகர்கள். ஸோ ரோஹித் சர்மா கேப்டனாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ட்வீட் மூலியமாக காட்டுங்க. 100K அப்படின்னு சொல்லி ட்வீட் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்துட்டு ஒரு டார்கெட்டாக வச்சு எம்ஐ ஃபேன்ஸ் நேற்று வந்து ரோஹித் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நேற்று நைட் ஆரம்பித்த அந்த ஒரு ட்வீட் பார்த்திங்க அப்படின்னா 100K அப்படிங்கிற டார்கெட்டையும் தாண்டி இப்போ வேறு லெவலில் வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் அந்த இடத்துல நெருங்கிட்டு இருக்கு. 121K போஸ்ட்டோட இப்போ வந்து ரோஹித் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட LSG vs RCB அந்த ஒரு மேட்ச், அதை பற்றி எந்த ஒரு இடத்துலையும் இப்போ ட்ரெண்டு கிடையாது. ஸோ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு டாப்பில் ரோஹித் சர்மா தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எம்ஐ ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் இனிமேல் வந்துட்டு இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கேப்டனாக இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இதே மாதிரி ஒரு லாஸஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணும்போது ஸோ ஹர்திக் பாண்டியாலாம் வந்துட்டு அந்த டீமை சேவ் பண்ணல, ரோஹித் சர்மா தான் அந்த டீமை சேவ் பண்ணார். ஸோ மீண்டும் கேப்டன்சியை ரோஹித் சர்மா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது ரோஹித் சர்மாட்ட கொடுத்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன்சியை வந்து எடுத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா கிட்ட ப்ராப்பராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம தான் கேப்டன்சி அப்படிங்கிறத ஹர்திக் பாண்டியா கைமாற்றினாங்கன்னா தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நியூஸ் வந்துச்சு, அதனால தான் வந்து நான் கேப்டன்சின்னு ஸ்டெப் டவுன் ஆனேன் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு தான் மாற்றினாங்கன்னு இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மாவும் எந்த ஒரு போஸ்ட்மா ப்ரெசன்டேஷன்லையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் சொல்லலை. ஸோ இப்போ மறுபடியும் அவர் வந்துட்டு கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒரே நைட்டில் 120K அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு இப்போ அதை தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கிற லெவலில் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு தரமான கேப்டன் தான். பட் எம்ஐன்னு வரும்போது அது பிளேயர்ஸுக்கு பிடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். கூட விளையாடுற பிளேயர்ஸ் பும்ரா, ஸ்கை மாதிரியானவங்களுக்கு அந்த இடத்துல எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இருந்த டீமை இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பிளான் பண்ணது அப்படிங்கிறது வேறு. ஒரே ஒரு ட்ரேட் RCB வந்துட்டு கேமரன் கிரீனுக்கு வந்து அப்படியே பண்ணாங்க, மொத்தமாக எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஹர்திக் பாண்டியாவோட சைட்லேருந்து கேப்டன்சியை வாங்கி ரோஹித்திட்ட கொடுத்து நீங்கள் வந்துட்டு கேப்டன்சி பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் டீமை வின் பண்ண வச்சாலும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது செட்டில் ஆகுமா அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு டீம் வின் பண்ணாலும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கிளிக்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ லைனில் இருக்குது. ஸோ டோட்டலாக அதெல்லாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மாதிரியான லாங்குவேஜஸில் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பாருங்கள், யாருக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு தெரியும் ரோஹித்துக்கு தான் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேன் போல்லே இந்த லெவலில் வந்து மாசான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ டோட்டலாக நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ரோஹித் சர்மா அப்படிங்கிற கான்ட்ரவர்சியில் ஸோ வின்னராக வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவோட சைட்லேருந்து யாருமே பெருசாக வராதனால கேப்டனாக வந்துட்டு ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். பட் அதை வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.